ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம என்ன வைக்க போகிறோம்னா, எலும்பு மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் மட்டும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, தக்காளி பழம், இதை ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தோடையே நம்ம அரைச்சால வெங்காயத்தோடையே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அரைச்சி எடுத்துட்டோம். இதில் வெங்காயம், முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பழம், புதினா மல்லி. அடுத்து மட்டன் குழம்புக்கு என்னென்ன பொடி போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போடையிலே பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அதை வதக்கணும். தேவையான உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கணும். கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறணும். கலர் மாறினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குள்ள அதை அப்படியும் போட்டுறாமல் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் போட்டுக்கணும். ரொம்ப போடாமல் அதை போட்டு நல்லா ஊற்றணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மிளகாப்பொடி போடணும். இது வீட்டில் அரைச்சது தான். இது கொஞ்சம் கார மிளகாப்பொடி கொஞ்சமும் போடணும். காஷ்மீர் மிளகாப்பொடி கொஞ்சம் போடணும். ரெண்டுமே வீட்டில் அரைச்சது தான். ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருணும். இது உரப்பு அதிகமாக இருக்காது. நம்ம பிள்ளைங்களுக்கும் அவ்வளோவா காரம் தெரியாது. இப்போ காஷ்மீர் மிளகாப்பொடியும் தனி மிளகாப்பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அப்படி வதக்கணும். வதங்கிட்டுருக்கையிலே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி பழம், அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து ஊற்றி நல்லா அப்படி கிண்டணும். இது கூடயே நம்ம வச்சுருக்கிற கொஞ்சம் மல்லிக்கை புதினா இருக்கலாம், அதையும் சேர்த்துக்கணும். ஏன் நம்ம வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி போகிறோன்னா, குழந்தைங்க வந்து அப்போல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. வெங்காயம் ஒரு குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்கல்ல, இந்த மாதிரி அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எடுத்து வச்சு சாப்பிட முடியாதுல்ல. அதனால தான் இந்த மாதிரி அரைக்கிறது. அவங்க உடம்புக்கு அதான் ஹெல்த்தி. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லாவே ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல எலும்பு கறி, அதை வந்து சேர்த்துக்கணும். இது கூட உப்பு நம்ம அப்படியே போட்டுட்டோம். நீங்கள் கறியை போட்டுட்டு உப்பு வேணால் நம்ம போட்டுக்கலாம். கறி நல்லா வதக்கிட்டு இதுக்கடுத்து நம்ம என்னென்ன மசாலா போட போகிறோன்னா, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி. இது எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சது தான். மல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் அரைச்சது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகப்பொடி, அப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்ச கறி மசாலா. அது என்ன கறி மசாலா? பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், இது சேர்த்து இது நம்ம வீட்டிலே அரைக்கிற பொடி. சரிங்களா? அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வதக்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா இது சூப்பராக இருக்கும். கறிக்கு ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் மட்டும் நான் போடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம கிண்டிடணும். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 விசில் வரணும். இல்லைனா நல்ல மட்டன்னா 3 விசில் வந்தாலே போதும். நம்ம எலும்பு எல்லாம் சேர்த்துருக்கனால 5 விசில் வச்சு இறக்கணும். நம்ம உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். மாதிரி குக்கர் போட்டாச்சு. 5 விசில் வரட்டும். இந்த சைடு பார்த்தா நைட்டு சாப்பாடு வந்துக்கிட்டுருக்கு. ஃபுல் கிச்சனை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஓவராக அவங்க எல்லாத்துக்கும் காட்டுறேன். அவ்வளோதான், ஃபுல் ஏறும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு நல்லாவே வெந்துருச்சு. கறி, எலும்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து குக்கர்லேருந்து வேறு சட்டிக்கு நம்ம மாற்றிக்கணும். நான் கொழுப்பு, கறி எல்லாமே நம்ம சேர்த்து தான் போட்டிருக்கோம். அதான் மட்டன் குழம்புக்கு அதை ரொம்ப டேஸ்ட் தரும். நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக கமகமன்னு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்.
இன்ஷால்லா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது சப்பாத்தியோடய நல்லாயிருக்கும், பூரியோடய நல்லாயிருக்கும், சாதத்தோடய செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.